ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மசாலா டீ. யூஷுவலாக எல்லாருமே டீ காஃபிக்கு நம்ம அடிக்ட் ஆகிருப்போம். ஸோ இதை டிஃப்ரெண்ட்டான மசாலா டீயை நீங்கள் செஞ்சு பாருங்கள். யூஷுவலாக செய்கிற டீயை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் மசாலாஸ்லாம் என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். மசாலா டீ செய்கிறதுக்காக நான் சுண்டு விரல் சைஸ்க்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து 4 கிராம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். 4 மிளகு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 4 ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் இன்னும் தேவைனாலும் போட்டுக்கலாம். அதுதான் டீக்கு இன்னும் நல்லா வாசம் தரும். இப்போது இந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சியை தவிர மற்ற எல்லா மசாலாஸையும் நம்ம தனியாக இடித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சோம்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நல்லா மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இடித்த மசாலாஸை. அடுத்து நம்ம இஞ்சி மட்டும் தனியாக நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு இடித்து எடுத்தால் போதும். இஞ்சி பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை நீங்கள் ரெடிமேட் மிக்ஸாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். இஞ்சிக்கு பதிலாக சுக்கு சேர்த்துட்டு அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் டீ போடுறோமோ. ஆனால் அப்படி ஸ்டோர் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடித்து போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ. பார்த்திங்கன்னா மசாலா டீ. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம இடித்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் தண்ணியில் சேர்த்துருவோம். இப்போது இந்த மசாலா எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த தண்ணியில் கொதித்து வரணும். இதனோட எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதை கொதித்து வரப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூளை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பிராண்டு இருக்கோ அந்த டீ தூள் பிராண்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூளை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு லைட்டாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டீ தூள் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இது 2 டேபிள் ஸ்பூன் அளவு போதுன்றதுக்காக சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவு தண்ணினா 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கணும். இதுதான் கரெக்டான ப்ரொப்போர்ஷன். இப்போ பால் சேர்த்ததும் நல்லா கொதித்து வரணும். இந்த டிகாஷன் நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஸோ இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும். பால் சேர்த்ததும் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு பொங்கி வராமல் இருக்கும், கீழே சிந்தாமல். கம்ப்ளீட்டாக அந்த டீ தூளோட எசன்ஸ் நம்ம பாலில் மிக்ஸ் ஆகிட்டு கலரே சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. இன்னும் ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் மசாலா டீ தயாராகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு அதில் நல்லா கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ எல்லா டீயும் நான் வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த வேஸ்ட்டை கீழே போட வேணாம், செடியில் இருந்தால் அதில் போடுங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், டீயும் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த மசாலா டீ இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கரெக்டான ப்ரப்போர்ஷன்ஸு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம் மசாலா டீயை.
கோல்டு, ஃபீவர் அந்த டைமில் நீங்கள் இந்த மசாலா டீயை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.